வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரெய்னர். 100 days 100 டிசைன் சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸ்டர் பண்ண போகிறோம். காமிக் வடிவத்தில் குரோனிக்கல்ஸ் ஆஃப் காமேஸ்வரன். மைக்கேல் மதன காமராஜன் மூவியில் வர காமேஸ்வரன் கேரக்டர், அவருடைய சில சூப்பரான சீன்ஸ், சுவாரஸ்யமான கமெண்ட்ஸை தொகுத்து ஒரு பேஜில் நம்ம ஒரு போஸ்டர் வடிவத்தில் காமிக் புக் தீமில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம ஒரு நார்மலான இமேஜை காமிக்காக மாற்றுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த லே அவுட் எப்படி நம்ம அடோபி இன்டிசைனில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் மூவியோட சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஒவ்வொன்றா நம்ம காமிக்கலாக கார்ட்டூனைஸாக மாற்ற போகிறோம். ஃபோட்டோஷாப்பில் ஃபில்டர் மெனுவில் ஃபில்டர் கேலரி ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்டிக்ன்ற டேப்பில் போஸ்டர் எட்ஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்மளுடைய இமேஜஸை ஓரளவுக்கு நம்ம கார்ட்டூனைஸாக மாற்றலாம். இதில் நம்ம ரைட் சைடில் சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். எட்ஜ், திக்னஸ், இன்டென்சிட்டி, போஸ்டரைசேஷன், இது போல் இருக்கக்கூடிய வேல்யூஸை நமக்கு ஏற்றது போல் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டில்ஸை இதே மெத்தடில் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த காமிக் பேஜ் லேஅவுட்டை அடோப் இன்டிசைனில் பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ண பிக்சர்ஸை ஒவ்வொன்றா இப்போ அடோபி இன்டிசைனில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். காமிக் புக்ஸ்லலாம் இருக்க மாதிரியான ஒரு லேஅவுட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ்லாம் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ப்ரௌசர், நியூஸ் பேப்பர், மேகசைன், இது போல் மல்டிபேஜ் லேஅவுட் எல்லாத்துக்குமே அடோபி இன்டிசைன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 1-to-1 ப்ரைவேட் ட்ரைனிங் வேணும் அடோபி இன்டிசைன்லனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஒரு டைட்டில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த இமேஜஸ்லேயே வந்து இப்போ கமெண்ட்ஸ் ஒரு கால் அவுட் வடிவில் காமிக்ஸில் எப்படி இருக்குமோ அது போல் ப்ளேஸ் பண்ணுறது தான் ஐடியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கமெண்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் வரேன். இதில் இந்த கமெண்ட்ஸ்க்கான கால் அவுட் ஷேப்ஸ் வெக்டார்ஸில் நான் இப்போ வந்து டைப் பண்ணுறேன். நமக்கு என்ன கமெண்ட் வேணுமோ அதை இல்லஸ்ட்ரேட்டரில் டைப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த கமெண்ட்ஸை நம்ம பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம சேவ் பண்ணிடலாம். அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் ஏஐ ஃபைலாவோ இல்லை இபிஎஸ் ஃபார்மேட்லேயோ நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம Adobe InDesign வந்து நம்ம சேவ் பண்ண இந்த கமெண்ட் ஃபைல்ஸை ப்ளேஸ் பண்ணோம்னா அது ரொம்ப அழகாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் Adobe InDesignல நம்ம பிக்சர்ஸ் மேலே அழகாக அரேஞ்ச் பண்ணுறேன். இதே மெத்தடில் இன்னும் மேலும் சில கமெண்ட்ஸையும் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் ஃபைல் காட்டுறேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நம்ம டிசைன் பண்ணது தவிர கூட வந்து சில கமெண்ட்ஸ் நான் மேலே கீழே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்க மறக்காதீங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் ரொம்ப எளிமையாக கற்றுக்க முடியும். நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ப்ரைவேட் ட்ரைனிங் வழங்க தயாராக இருக்கேன். என்னை தொடர்பு கொள்வதற்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். மீண்டும் வரைக்கலையை சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.